அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கன்னியா ராசி, கன்னியா லக்னம், இந்த 2 பேருக்கும் இந்த குரு சூரியனுடைய சிவராஜ யோகம் எப்பேற்பட்ட யோகம்! நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். இந்த ராசியை பொறுத்தவரையும் 12ஆம் அதிபதியான சூரியன், 7 மற்றும் 4ஆம் அதிபதியான குரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடமான கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகமான டைம் பீயிங் எப்படி இருக்க போகுது, கன்னியா ராசி இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட கேரக்டர் என்ன, இந்த ஒரு யோகத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க, நிச்சயமாக பார்க்கலாம். கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும் போதே புதனுடைய ராசி. புதன் மூலத்திரிகோணம், புத்திசாலித்தனம், கம்யூனிகேஷன், திங்கிங் கெப்பாசிட்டி, பெர்ஃபெக்ஷன் சொல்லிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்கிட்டும் இல்லாதது ஒரு விஷயம் பெர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படின்னா அது கன்னியா தான். ஸோ அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாருக்கூடயும் டீமாக இருந்து எஃபர்ட்ஸ் போட்டு மற்றவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ கன்னியா ராசியா இல்லை கால்குலேட்டர் ராசியா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஷார்ப் பிரெயினோட இருந்த நீங்கள் இன்னைக்கு உங்களையே அப்கிரேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க. பிகாஸ் ஆஃப் கண்டக சனி, சனீஸ்வர பகவானுடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடமான ராசியிலே ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம் இன்னைக்கு எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம், ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம், டே டு டே லைஃப்பில் உங்களால் பிடிச்ச மாதிரியே உங்களால் வாழவே முடியல. டெய்லியுமே என்னால் செய்யக்கூடிய வேலையை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் பண்ண முடியும். ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள், ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணும்போதே அவர் சொன்ன விஷயம், மேடம் என்னால் டே டு டே லைஃப்ல செய்ய வேண்டிய வேலையை நான் மறந்துடுறேன், ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போறேன்னா முன்னாடியே ப்ரிப்பரேஷனோட ரொம்ப தைரியமா ஸ்ட்ராங்கா இதெல்லாம் வேணும் அப்படின்னு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு பேசிக்கான நெசசரி ஆன விஷயங்கள் கூட நான் மறந்துடுறேன். ஒரு ரோடு அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ரோட்டை விட்டுட்டு அடுத்த ரோடுக்கு போற அளவுக்கு என்னுடைய மென்டல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு மேடம். எதனால அப்படின்னு சொல்ல பார்த்தா ராசியை வந்து பாத்தீங்கன்னா சாட்டன் பிறந்த கால ஜாதகத்திலே அவருக்கு 7 சனி திக்பலமா இருக்காரு. அப்ப நல்ல உழைப்பாளியா இருக்காரு. அப்ப இன்னைக்கு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அப்ப ஈக்குவலா அதுக்கு என்ன நெகட்டிவ் கொடுக்குறாரு? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனான ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்னி அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. வெளியே பார்த்தா அப்படியே அமைதியா காமா பேசுற மாதிரி இருக்கும், மைண்டுக்குள்ளார ஓடிட்டே இருக்கும் திங்கிங் தாட்ஸு. இன்னைக்கு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இதை விஷயம் பண்ணா சரியாயிருமா, இது எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேலையே. சனீஸ்வர பகவான் என்னங்க கர்மா பிளானட். அப்ப அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா வேலையாகவும் தொழிலாகவும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மேரேஜ் ரிலேட்டட் விஷயங்களையும் இந்த ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மனசு. அப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த சாட்டன் அப்படிங்கிறவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறாரு. அப்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க முடியாது. அந்த மேரேஜ் லைஃப்ல அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம். அதே போல லவ் ரிலேஷன்ஷிப்ல அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறீங்க, திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க லவ்வுக்கு, அது திருப்பி உங்களுக்கு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அடி வாங்கி இன்னைக்கு கன்னியா ராசி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ராசியா இருந்தாலும் இன்னைக்கு growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இந்த நேரம் சாட்டனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் 8th ஹவுஸ்ல போகும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு, மறந்துடவே கூடாது. அஷ்டம சனி பெரிய தொந்தரவுகளை பண்ணாது, எந்த ஒரு சூழ்நிலையுமே பண்ணாது. ஆல்ரெடி நீங்க அதோட பிக் சேஞ்சஸே பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதனால இந்த 8க்கு போகக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டாரு. இந்த குரு சூரியன் என்ன நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்காரு. ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியது. ஏன்னா குரு நல்லா இருந்தாதான், அது நம்ம பாதகாதிபதினு அவரை டிஸ்கிரைப் பண்ணாலும், ஜூபிட்டர் நல்லா இருந்ததா வீடு, ஜூபிட்டர் நல்லா இருந்ததா பார்ட்னர்ஷிப், ஜூபிட்டர் நல்லா இருந்ததா பிசினஸ், எது எடுத்தீங்களும் ஜூபிட்டர் நல்லா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அம்மா நல்லா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டரை நீங்க பார்த்துதான் ஆகணும். சந்திரன் 2வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குரு சூரியனுடைய காம்பினேஷன் 5ஆம் இடத்துல பார்க்குறப்ப ரொம்ப நாட்களாக குழந்தை பேரு அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ நேச்சுரல் கன்சீவ் அப்படிங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பொதுவாக விருப்பம் இல்லை. மெடிசன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புறது இல்லை. பாடியோடைய ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும், பாடி வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லைன்னா பழைய மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, ஸ்டேபிளாக இருக்க முடியல, ஹாஸ்பிட்டல் போனாவே பயமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்த்தாவே பயமா இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நேச்சுரல் கன்சீவ் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப நாட்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா எஸ், திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட் அப்படிங்கிறது சொல்லலாம் ஃபார் குழந்தை ரிலேட்டட். அதே போல்
குரு சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகம். அப்போ அந்த யோகம் அப்படிங்கிற போது சிவராஜ யோகம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, என் பையன் வந்ததுக்கப்புறம், என் பையன் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வளர்ச்சி அடைஞ்சேன், என் பொண்ணு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டு சொல்ற மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய டைம் பீயிங் நடக்குது. அப்போ என்னுடைய பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஒரு 10 இன்டர்வியூ போறாங்க, 20 இன்டர்வியூ போறாங்க, என்னால வந்து இவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சா நான் சஸ்டெயின் பண்ணிடுவேன். இந்த ஜாப் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் காரணமாக எங்களால் சரியா அட்டன் பண்ண முடியுமா? எவ்வளோ திறமை இருந்தாலும் நீங்க அடிச்சு சொல்லலாம், இந்த நேரத்தில் வந்து எவ்வளோ திறமை இருந்தாலும் 0 தான். மற்றவங்களை கம்பேரிசன் பண்றதை விட நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க க்ரோ ஆகிட்டு போகும்போது நமக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனோடையும் ஒரு ஒர்க்கோடையும் இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் சொல்லி ஆகணும். நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, சூரியனை கம்பேர் பண்ணும்போது கன்னியா தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் இங்கே நிற்கும் போது சூரியனுடைய ஸ்டார் கூட மேனேஜபிள் சம்மவ் எப்படியா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மாறிடுவாங்க. பட் இந்த அவிட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டமும் சரி அதே போல சித்திரையும் சரி ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக கண்டிப்பா இருக்கு. அதுல இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை டைரக்டா 21 டிகிரில ராசியில விழுகுது. அப்ப அவங்க எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டான டைம் பீயிங் அப்படிங்கிறது மனக்குழப்பத்தை கூட ரெகுலர் வரக்கூடிய இன்கம்மே உங்களுக்கு ஸ்டாப் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நாளைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ரொம்ப நாட்கள் நீங்க கடந்துட்டீங்க. பட் இனி அந்த குழந்தைகள்னு சொல்லும் போது 20, 21, 23, 24 பையன் வந்துட்டான், சம்பாதிக்கும் வந்துட்டான், வேலை தொலைவிட்டு இருக்கான், அவன் வந்து ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணனா நாங்கள் சர்வை பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி இந்த டைம் பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ குழந்தைகளால் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தையும் அப்பா அம்மா அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பையன் பணம் வாங்கிட்டு வந்தால், சேலரி வாங்கிட்டு வந்தால் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தானே. ஸோ இந்த குழந்தைகள்னால நிறைய வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு இனி இது ஒரு சிவராஜ யோகமாக செயல்பட போகுது. ஸோ இந்த யோகம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு படிப்பு மேலே ஒரு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரம் போட்டி போட்டு படிக்கிறதுக்கு ஒரு யோகமாக இருக்குங்க. ஸோ இதனால வந்து எனக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல பெரிய ஆர்வம் செலுத்த மாட்டேங்குது, குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு படிக்கவே இல்லை, நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே இருந்தது, இன்னைக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இனி இந்த டைம் பீயிங் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. புதிய பிஸ்னஸ் கன்னியா ராசிக்கு கண்டிப்பாக பண்ணலாம். சனீஸ்வர பகவான் 8க்கு போயிட்டாலுமே எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு யோகமான பிளேஸில் இருக்கார். அப்போ நிறைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், சப்ளையர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ப்ராப்ளம், நிறையா வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ட்ராவலுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் சம்மாவும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஐடியாஸ் இருந்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் பீயிங் இல்லாமல் வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இது வந்து ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸும் க்ரியேட்டிவ் திங்கிங்கும் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிக்கு இனி பிஸ்னஸ் ரிலேட்டட்லாம் நல்லா அதிகமாக சப்போர்ட் பண்ண போகுது. பூர்வீக சொந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கன்னி ராசி பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாருமே ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், குழந்தை சார்ந்த ப்ராப்ளம், உறவுகள் சார்ந்த ப்ராப்ளம், ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், லவ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே அடி வாங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 4-5 விஷயங்களுமே சாட்டர்ன் தான் கையில் வச்சுருக்காரு. அப்படி வச்சிருக்கும் போது எல்லாமே நம்மளை விட்டு போகுமாங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது பயமுறுத்திட்டே இருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய டைம் மாறப்போகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகத்தினால ஏற்பட போகுது. எப்பவுமே ஒரு டிரான்சிட்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தற்காலிகமானதா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ அது பிறந்த கால ஜாதகத்தில் அப்படியே கொண்டு போய் பொருத்தி பார்த்துடக்கூடாது. பிறந்த கால ஜாதகத்தில் அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தால் அது லைஃப் லாங் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன நாளைக்கு அதே மாதிரி இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு மாறிடும். ஸோ இந்த ஒரு யோகம் வரும்போது அந்த யோகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அந்த யோகம் நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தோட அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் தான் அதை பார்த்து பதில் சொல்லும். நம்ம சொல்லக்கூடிய இந்த அனைத்து டிரான்சிட்டுமே அந்த டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். ஸோ அது அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல போய் பொருத்தி பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்தா நிறைய தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.